ஹாய் கேஸ், வெல்கம் டு மார்க்கெட் எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இறங்குற மாதிரி இறங்கி நல்லா டாப்பில் போயிட்டுருக்குங்க. நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கோங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 1% இன்றைக்கி நல்லா பூமாகி மேலே போயிட்டுருக்குங்க. அதுமாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு 0.55% மேலே ஏறிட்டுருக்கு. நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுட்ருக்குங்க. நம்ம வீடியோக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சொல்ல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நம்ம ரெகுலராக பார்த்திங்கன்னா சில கவர்மெண்ட் ஸ்டாக் பண்ணிகிட்ருக்கோம். ரீசெண்டாக பார்த்திங்கன்னா சில ரூமர்ஸ்லாம் கிளம்பிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண எல்லா இன்வெஸ்டருக்கும் மிகப்பெரிய லாஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டுருக்காங்க. கண்டிப்பாக வராதுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக இப்போ ஜெயிச்ச கட்சி நமக்கு இப்போது திரும்பி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண எல்லாமே ப்ராஜெக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா திரும்பி ரெக்கவர் ஆகி உங்களுக்கு வந்துட்டுருக்கும். அதுமாதிரி அமௌண்ட் அலோகேட் ஆகும். திரும்பி நமக்கு பட்ஜெட்டிங் திரும்பி பண்ணுவாங்க. இப்போது பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு நம்ம சொல்லிட்டு செல்லும் கிடைக்கும் நமக்கு. இப்போ என்னோடய ஸ்டாக்ஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ரேலி கொடுத்துட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பைக்கான ஒரு ஸ்டாக் வச்சுருக்கோம். இப்போ அது பார்த்திங்கன்னா ஒரு 52 ஹை தொட்டிருக்கு இன்றைக்கி. நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. ஏன்னா நம்ம ஸ்டாக் ஹோல்ட் பண்ண ஸ்டாக்கு 52 லோ போகும்போது நமக்கு வருத்தமாக இருந்தாலும் ஒரு ஹை போகும்போது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது நமக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20% ரிட்டர்ன் கொடுத்துருக்குங்க. நான் ஒரு செபி அட்வைசர் கிடையாதுங்க. நல்லா செபி அட்வைஸ் கிடையாது பண்ணி நீங்கள் ஸ்டாக்ஸ் வாங்கலாம். ஆக்சுவலாக ஸ்டாக் பார்த்திங்க அப்படின்னா நான் பிப்ரவரி 15 அன்றைக்கி நான் இந்த ஷேர் வாங்கினேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மார்ச், ஏப்ரல், மே இன்றைக்கி ஜூன் ஆக போகுது உங்களுக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு 20% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருந்தேன். ஒரு 10% தான் வாங்கியிருந்தேன். அதேமாதிரி நெக்ஸ்ட் எடுத்திங்க அப்படின்னா நமக்கு ஏஷியன் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்காம ரொம்ப ஒரு லோ ரேஞ்சில் இருந்துச்சு. அதுவும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல மூவ்மெண்ட் ஆகி போயிட்டுருக்கு. மைனஸ் போனாலும் நமக்கு ஒரு பெட்டர் செல் கிடைக்கும் பார்ப்போம் ஃபியூச்சரில். கண்டிப்பாக ஃபியூச்சர் நம்ம ரெடிஷனில் கிடைக்கும். நெக்ஸ்ட் எடுத்திங்கன்னா நமக்கு என்னோடய ஃபேவரட் தாங்க ஸ்டாக் சொல்லுவேன். என்னென்னா ஐடிஎஃப்சி பேங்க் தான். நம்ம ஆர்பிடிஎஸ்க்காக நம்ம இந்த ஸ்டாக்ஸ் வாங்கி ரொம்ப நாள் ஹோல்டிங் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸாக ரொம்ப லோ ரேஞ்சில் போய்ட்டுருந்துச்சு. அவங்க போன இயர் ரிசல்ட்டும் சரி ஓரளவுக்கு லோவாக இருந்தனால நம்மளோட ஸ்டாக் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ பரவாயில்லைங்க, நல்லா மூவ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. பார்ப்போங்க நெக்ஸ்ட்டு ஒரு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது பேஸ் பண்ணி நமக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். அது இல்லாமல் இவங்க இப்போ போர்டு மீட்டிங் அட்டன் பண்ணி போயிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இதில் சில முடிவுகள் எடுத்திருப்பாங்க. அது நமக்கு சாதகமாக இருக்குன்னு பார்ப்போங்க.